எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கொடும்பாலூரில் அமைச்சிருக்க மூவர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மூவர் கோயில் வந்து சங்க காலத்தில் புகழ்பெற்ற ஒரு மாபெரும் கோவில். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து மதுரை செல்கிற ரூட்டாக விராலிமலை அடுத்து புதுக்கோட்டையிலேருந்து 36 கிலோமீட்டரும், திருச்சியில் 42 கிலோமீட்டரும் தொலைவிலும் இது அமைஞ்சிருக்கு. கொடும்பாலூர் அப்படின்னு ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவுக்கு பேர், இந்த கோயில் அமைஞ்சிருக்க ஏரியா பேர் இவ்வூர். சரி, இந்த கோவிலோட வரலாறு பார்த்துடலாம். கொடும்பாலூரை ஆண்ட வேலி குல அரசனான புதி விக்கிரமசேகரி என்பவரால் மூவர் கோவில் கட்டப்பட்டது. புதி விக்கிரமசேகருக்கு மூவர் கோயிலில் நடுக்கோயிலுக்கு தான் தன் பெயராலும் மற்ற இரு கோயில்களை தன் தேவியரான அனுப்பாமா கற்றலி என்ற இருவரின் பெயராலும் எடுத்ததை நடுக்கோயிலின் சுவரில் காணப்படுகின்ற அம்மன்னனின் கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது. இந்த 3 கோயில்களில் நடுவில் உள்ள கோயில் மட்டுமே சிவலிங்கம் உள்ளது. பேரளவோடு காணப்படும் இரு கோயில்களில் விமானங்களும் அழகான சிற்பங்களும் காணப்பெறுகின்றன. இக்கோயில் 10ஆம் நூற்றாண்டு, அதாவது சோழர்களில் 2ஆம் சுதந்திர சோழன் பராந்தகன் மற்றும் 2ஆம் ஆதித்த கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது என்று இக்கோயில் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கோயில் அமைப்புகளை பார்த்துருவோம். 3 கோயில்களில் சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தெற்கு வட்டமாக கட்டப்பட்டுள்ள இம்மூன்று கோயில்களும் காலப்போக்கில் வடக்கு பக்கம் அமைந்த இந்த கோயில் இடிந்து போனது. அதன் அடித்தளம் மட்டுமே தற்போது உள்ளது. ஒவ்வொரு கோவில் ஒவ்வொன்றிலும் கருவறை, ஆர்த்த மண்டபம் ஆகியவை உள்ளன. இம்மூன்று கோயில்களும் மேற்கு திசை நோக்கி உள்ளன. 3 கோயில்களுக்கும் பொதுவாக ஒரு மகா மண்டபம் இருந்துள்ளது. இம்மண்டபமும் அழிந்து தற்போது அடித்தளம் மட்டுமே உள்ளது. கோயிலானது தாமரை மலர் போன்ற பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. துவார பாலகர் அதீஸ்வரர் என ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ளது. மகா மண்டபத்தை அடுத்து நந்தி மண்டபம் பலிப்பிடம் அமைந்துள்ளது. இதற்கான சுவடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. பிரபக சுற்றில் பரிவார தேவதைகளுக்காக கட்டப்பட்டிருந்த 15 சந்திகளும் அஸ்திவாரங்களும் மட்டுமே இன்று நாம் கண்ணால் காணக்கூடியவை. வடகிழக்கு ஈசான மூலையில் வட்ட வடிவில் நேர்த்தியாக அமைந்த படிக்கிணறு அமைந்துள்ளது. கோயிலை சுற்றி பெரிய திருப்பதியில் இதற்கான தடயம் மட்டுமே எஞ்சியுள்ளது. இதெல்லாம் கேட்டிருந்தது கோயிலோட அமைப்பு. கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கோவில். ஈஸியாக மிஸ் பண்ணிடாதீங்க. திருச்சியிலேருந்து மதுரைக்கு நீங்கள் மணப்பாறை ரோட்டில் வழியாக போனீங்கன்னா இந்த கோயில் ஈஸியாக மிஸ் பண்ணிடாதீங்க. கிணறு நீங்கள் பார்க்க முடியும். அந்த கிணறு நீங்கள் கீழே ஸ்டெப்ஸு போகும், அதையும் நீங்கள் போய் அந்த கிணறு பார்க்கலாம். அற்புதமான கோவில். அங்கே டாய்லெட் வசதி, கேண்டீன் எல்லாமே இருக்குது. தயவுசெய்து அந்த ரோட்டில் போனீங்கன்னா அதை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க கொஞ்சம் விளாட்ற மாதிரி இடமும் இருக்குது. குடும்பத்தோடு வந்தால் நீங்கள் அங்கேயும் விளாட்லாம். புல் மாதிரி இருந்துச்சு. அடுத்து அதை முடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா மெயின் ரோடு தான். நீங்கள் எங்கே வேணால் போகலாம். திருச்சி புதுக்கோட்டை மெயின் ரோடில் அடுத்து ஒரு சந்துவில் போனீங்கன்னா இந்த கோவில் நீங்கள் காணப்படலாம். இங்கே சூப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பிளாஸ்டிக் பை எதுவுமே நீங்கள் காண முடியாது. தஞ்சாவூர் பெரிய கோயில்லாம் போனீங்கன்னா அது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து மெயின் ரோட்டில் இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்குது, ஊருக்குள்ளே தான். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக போட்ட வீடியோ இது. தயவுசெய்து இது மிஸ் பண்ணிடாமல் தயவுசெய்து போங்க. இது ரொம்ப அருமையான கோவில். தேங்க்யூ.